Jaya Krishna Balaram, Jaya Krishna Balaram, Jaya Krishna Balaram, Jaya Krishna Balaram. So that man, he didn't know what to do, so he wrote in the piece of paper, yes, no, and put in front of the deity. அப்பொழுது அந்த செல்வந்தர் காகிதத்தில் ஆமாம் இல்லை என்று போட்டு அந்த குறிப்பார்ப்பது அந்த விக்கிரங்கள் முன்பு போட்டு பார்த்தார். Ultimately it's up to Krishna. இறுதியான முடிவு கிருஷ்ண பகவானுடையது. So it was so mystical. I was touched by these stories. இது உண்மையில் சில ஆச்சரியமான விஷயங்கள். இந்த கதையை நிச்சயமாக எனது மனத்தை தொடக்கூடியவை. So they put the paper, yes, no, in front of Radha Krishna, and they want to see what happens in the morning when they wake up. What the situation with the piece of paper. இரவிலேயே ராதாகிருஷ்ணர் முன்பு ஆமாம் இல்லை என்று தாளில் சுருட்டி முன் போட்டுவிட்டு மறுநாள் காலையில் என்ன பதில் என்று பார்க்க விரும்பினார்கள். When they wake up, saw the deities, and the yes paper was there, no paper was moved. அதிகாலையில் பார்க்கும் பொழுது சரி என்ற காகிதம் மட்டும் அங்கே இருந்தது, இல்லை என்ற காகிதம் அங்கே இல்லை. So don't think this is all joke opening a temple. This is Krishna wants it. இதையெல்லாம் ஒரு நகைச்சுவை என்று நீங்கள் கருதக்கூடாது. இது கிருஷ்ண பகவானுடைய முடிவு. So sometimes I think, what is the need for another temple? There's so many temples. சில சமயங்களில் நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன, ஏன் மற்றொரு ஆலயம் நிறுவ வேண்டும் என்ற கேள்வியும் நமக்கு எழுகின்றது. Before 50 years, nobody knew ISKCON. 50 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இஸ்கான் இயக்கத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. In 50 years, Hare Krishna is a family name. Everybody knows, Hare Krishna. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று ஹரே கிருஷ்ணா என்பது ஒரு குடும்ப நாமமாக விளங்குகின்றது, அனைவருக்கும் புரிகின்றது. I mean, I was practically in ISKCON from my childhood. நான் குழந்தை பருவத்தில் இருந்தே இந்த இயக்கத்தில் இருக்கின்றேன். I saw all the changes. இந்த மாற்றங்களை எல்லாம் நான் கண்டு வருகின்றேன். I left India when I was 19. 19 வயதில் நான் இந்தியாவை விட்டு வெளிநாடு சென்றேன். Everywhere I went, Hare Krishna, here comes the Hare Krishnas. எல்லா நாடுகளுக்கும் நான் சென்றிருக்கின்றேன். சென்ற இடமெல்லாம் ஹரே கிருஷ்ணா வருகிறார், ஹரே கிருஷ்ணா வருகிறார் என்று. Nobody even know Prabhupada, they know Hare Krishnas. பிரபுபாதரை பலருக்கு தெரியாது, ஆனால் ஹரே கிருஷ்ணா என்றால் அனைவருக்கும் தெரியும். But Prabhupada is the man behind who started Hare Krishna. ஆனால் ஹரே கிருஷ்ணா இயக்கம் ஆரம்பிப்பதற்கு பின்னணியில் பிரபுபாதர் இருக்கின்றார், அவரை பற்றி பலருக்கு தெரிவதில்லை. And so, no matter what they told them, they said they would give the land to Prabhupada. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த நிலத்தை பிரபுபாதருக்கு வழங்க வேண்டும் என்று அந்த செல்வந்தர் முடிவெடுத்தார். They got the yes from Krishna. ஏனென்றால் கிருஷ்ணரிடமிருந்து ஆமாம் சரி என்ற பதில் கிடைத்தவர். So there's always some issues before we get the land and open the temple. There's always some history. இவ்வாறு நிலத்தை பெற்று ஆலயத்தை திறப்பதற்கு முன்பாக இப்படிப்பட்ட குழப்பங்கள் நடைபெறுவது இயல்பு. Krishna also wanted to see how sincere we are to serve him. He was testing us a little bit. கிருஷ்ண பகவான் கூட அவருக்கு சேவை செய்வதில் எவ்வளவு உண்மையாக நாம் இருக்கின்றோம் என்பதை பரிசோதித்து பார்க்கின்றார். That's what Krishna said. Dhirabhrata, devotees of Krishna's devotees, they are determined to serve him. So Krishna wants to see us actually how determined we are. பக்தர்கள் பகவானுக்கு சேவை செய்வதில் உறுதியாக இருக்கின்றனர். இந்த உறுதியை பரிசோதித்து பார்க்க பகவான் விரும்புகின்றார். No, maybe not. You're not serious. But he wants to put us through some difficulty to show our determination to serve him. சில சமயங்களில் நாம் செய்யலாமா வேண்டாமா என்ற குழப்பத்தில் இருப்போம். இந்த சோதனைகளை ஏற்படுத்தி நாம் எவ்வளவு உறுதியாக இருக்கின்றோம் என்று பகவான் பார்க்கின்றார். They are in a hurry to open the temple. ஆலயத்தை திறப்பதில் அவர்களுக்கு அவசரம். So Prabhupada wanted to open the temple in 1974, Krishna Balaram. 1974 ஆண்டு இந்த கிருஷ்ண பலராம் மந்திரத்தை திறப்பு விழா காண பிரபுபாதர் ஆவல்
2 years before. In those days, it was not easy to open a big temple so quickly. காலதாமதமாக தான் அந்த இடம் கிடைத்தது. அவ்வளவு சுலபமாக சீக்கிரத்தில் ஆலயத்தை திறப்பது அந்த காலத்தில் சாத்தியமாகாது. They had everything ready practically, and they thought it's ready, but and they told Prabhupada it's ready, Prabhupada. 74 we can open it. ஆலயம் உண்மையில் பூர்த்தியாகிவிட்டது. பிரபுபாதர் அவர்களே ஆலயம் பூர்த்தியாகிவிட்டது, திறப்பு விழா காண்பதற்கு என்று கூறினார்கள். So when Prabhupada came, it was not ready actually. ஆனால் பிரபுபாதர் வந்து பார்த்த பொழுது உண்மையில் அது பூர்த்தியாகவில்லை. Because when you go to, who's been to Krishna Balaram Mandir? You know they have a big gap in the middle. You know why? எத்தனை பேர் கிருஷ்ண பலராம் மந்திரத்திற்கு சென்றிருக்கின்றீர்கள்? நடுவில் ஓர் இடைவெளி இருக்கும். So that gap, that dig, when you dig the ground, you have to put all the dust and the dirt somewhere else. So what they did, they put it up and they kept the ground low. Prabhupada said, just leave it like that, we will have functions there in the future. அங்கிருந்த குப்பைகளை எல்லாம் அகற்றி அந்த இடத்தை பள்ளமாக வைத்திருந்தனர் பிறகு மூடுவதற்காக. ஆனால் பிரபுபாதர் அதை பார்த்துவிட்டு அதை அப்படியே வைத்திருங்கள், வருங்காலங்களில் நாம் திருவிழாக்கள் கொண்டாடுவதற்கு அந்த இடம் சாதகமாக இருக்கும் என்று கூறினார். பிரபுபாதர் மிக மிக புத்தி கூர்மை உள்ளவர். Hare Krishna, Hare Krishna. He knows how to chant Hare Krishna and also manage. வெறுமனே ஹரே கிருஷ்ணா ஜெபம் செய்வது மட்டும் பிரபுபாதருக்கு தெரியாது, எப்படி நிர்வகிப்பது என்பதும் அவருக்கு தெரியும். That's what Krishna consciousness is. Very conscious of everything. இதுதான் கிருஷ்ண உணர்வு என்பது, அனைத்திலும் உணர்வுபூர்வமாக இருப்பது. And so the upper ground is all the dirt. That's why it's raised high. And the ground there, and so we have a boat festival today. சுற்றிலும் சற்று உயர்வாக இருக்கும், நடுவில் பள்ளமாக இருக்கும், அங்குதான் திருவிழாக்கள் எல்லாம் கொண்டாடப்படுகிறது. So when Prabhupada came, big dirt there, not ready at all. அங்கு பிரபுபாதர் வரும் பொழுது நிறைய குப்பைகள் நிறைந்திருந்தன, திறப்பு விழா காண்பதற்கு தயாராக இல்லை. Because they invite all the dignitaries, what they're going to think of this is not ready. பல பிரமுகர்களை எல்லாம் அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்தால் இதை பார்த்து என்ன நினைப்பார்கள் என்று பிரபுபாதர். It was open the next year 75. அதனால் தான் ஒத்தி வைக்கப்பட்டு மறு ஆண்டு 1975ஆம் ஆண்டு திறப்பு விழா கண்டது. Prabhupada came to Vrindavan in 1975. After he opened, he went to Australia. 1975ஆம் ஆண்டு சில பிரபுபாதர் அவர்கள் பிருந்தாவனம் வந்து அந்த ஆலயத்தை திறந்து வைத்து அதன் பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு பயணமானார்கள். Tomorrow is the 1st of May. நாளை மே முதல் நாள். So this week is the 50th anniversary of ISKCON in Perth. இந்த வாரம் ஆஸ்திரேலியா பெர்த் நகரத்தின் இஸ்கான் வாரம். And then Prabhupada went from there to Melbourne. அதன் பிறகு பிரபுபாதர் மெல்பர்ன் பயணமானார்கள். So it's all in the line. அதெல்லாம் தொடர்ச்சியாக இருக்கும். So we are having 50th anniversary of our ISKCON Melbourne, 16 to 18 this month, May. 16 இருந்து 18 வரையும் இந்த மே மாதம் மெல்பர்ன் ஆலயத்தின் 50ஆம் ஆண்டு நினைவு விழா. So Prabhupada is very practical, going from here to there, the same line. So having it all in the row. பிரபுபாதர் அதிக நடைமுறையில் வாழ்ந்தவர். ஒரு பயணத்தை மேற்கொண்டால் பல காரியங்களை சாதித்து விடுவார். So our temple today, what's the name of that place? Yeah, that place we went today is around the same time now. So அதே போல இன்று காலை நாம் திறப்பு விழா கண்ட நிபந்தபால ஆலயமும் ஒரே காலகட்டத்தில் தான் திறப்பு விழா கண்டிருக்கின்றது. And I had 2 invitations. எனக்கு 2 அழைப்புகள் கிடைத்தன. Whoever asked me first, I go there. யார் முதலில் அழைக்கின்றார்களோ அங்கே நான் செல்வேன். So Ramcharan asked me to come here for this opening. ராம்சரண் பிரபு இந்த திறப்பு விழாவிற்கு என்னை வரும்படி அழைத்தார். I had a big temple in Gujarat. அதே நேரத்தில் குஜராத்தில் மிகப்பெரிய ஆலயமும் Very rich people. மிகவும் செல்வந்தர்கள். Gujaratis.
So I was also invited to go there same day of Chaititi. இந்த அக்ஷய திருதியான இன்று அந்த ஆலயத்திற்கும் வரும்படி எனக்கு அழைப்பு கிடைத்தது. So they convinced me to go there. அவர்கள் அங்கே நான் செல்வதற்கு என்னை சம்மதிக்க வைத்தார்கள். I was so mental because I already told I'm coming here. எனக்கு பல குழப்பமாக இருந்தது, ஏனென்றால் இங்கு வருவதற்கு நான் சம்மதம் தெரிவித்தேன். That whole night I couldn't sleep. அந்த இரவு முழுவதும் என்னால் உறங்க முடியவில்லை. Go to India, go to Malaysia, go to India. இந்தியாவா மலேசியாவா இந்தியாவா மலேசியாவா என்ற குழப்பத்தில் இருந்தேன். So something in my heart was telling go to Penang. எனது இதயத்தில் ஏதோ உரைத்தது பினாங்கிற்கு போ என்று. I even had all kinds of signs telling me to come here. அதே நேரத்தில் இங்கு வருவதற்கு எனக்கு பல உந்துதல்கள் அறிகுறிகள் தென்பட்டன. And I have a friend from Melbourne, also Gujarati. So he went to their temple before me. எனக்கு மெல்பர்னில் ஒரு நண்பர் இருக்கின்றார், அவர் ஒரு குஜராத்தி. அவர் அந்த ஆலயத்திற்கு சென்றார். Oh, he's coming. Then he found I'm not coming, so he was very upset. நான் அங்கு அவருடன் செல்லவில்லை என்று தெரிந்தவுடன் அவர் மிகவும் வருத்தமடைந்தார். Only Krishna can please everyone. We are not Krishna, we cannot please everyone. கிருஷ்ண பகவானால் மட்டுமே அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். நாம் எல்லாம் கிருஷ்ண பகவான் அல்ல, அதனால் நம்மால் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியாது. But it feels good that you want it, all these places. It feels good. ஆனால் உண்மையில் நம்மால் அனைவரையும் திருப்திப்படுத்த முடிந்தால் அது நல்லது, சிறப்பு. So anyway, Krishna Balaram Mandir was open the 6th Ramnavami, which was the 6th of last month. I was there. 6ஆம் தேதி கடந்த மாதம் ராமநவமி அன்று அந்த கிருஷ்ண பலராம் மந்திர் திறப்பு விழா கண்டது. Amazing festival, amazing. அற்புதமான திருவிழா. So it was 6 days of festival leading till the last day is the Ramnavami. 6 நாட்கள் தொடர்ந்து திருவிழாவாக நடைபெற்றன. இறுதி நாள் தான் ராமநவமி திருநாள். There is a Mataji, her name is Devi Shakti. தேவி சக்தி என்ற ஒரு மாதாஜி அங்கே இருந்தார். Srila Prabhupada told her to take care of his house, Prabhupada's house. பிரபுபாதர் அந்த மாதரிடம் பிரபுபாதருடைய அந்த வீட்டை பார்த்துக் கொள்ள சொன்னார். I know her from childhood. அந்த பெண்மணியை எனக்கு குழந்தை பருவத்தில் இருந்தே தெரியும். So she contacted me to come to Vrindavan. I got the privilege to go to be there for the 50th anniversary of Krishna Balaram Mandir. அந்த மாதாஜியின் அழைப்பின் பேரில் தான் இந்த 50ஆம் நினைவாண்டு திருவிழாவிற்கு என்னால் அங்கு செல்ல முடிந்தது. We had 100 Prabhupada disciples came from mostly from America. 100 பிரபுபாதருடைய சீடர்கள் பெரும்பாலோர் அமெரிக்காவிலிருந்து அங்கு வந்திருந்தனர். Many of them I know, but they're like 80s, 70s, like this. அவர்களில் பலரை எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் இன்று 80-90 வயதில் இருக்கின்றார்கள். So I also went because the next time they have big anniversary, maybe 10 years, and 10 years who knows how many Prabhupada disciples left. நான் நிச்சயமாக அங்கு போக விரும்பினேன். ஏனென்றால் அடுத்த நினைவாண்டு 10 ஆண்டுகள் சென்று நடக்கும். அந்த காலகட்டத்தில் யார் நம்மிடம் இருப்பார்களோ இல்லையோ என்று நமக்கு தெரியாது. And we had Jananiwas Prabhu from Mayapur. மாயப்பூரில் இருந்து ஜனனிவாஸ் பிரபு அவர்களும் வந்திருந்தார். He is 81. அவருக்கு வயது 81. I think he got more stress after his brother died. After his brother passed away, he got more stress. அவருடைய சகோதரர் இறந்த பிறகு அவருக்கு சில மனக்குழப்பம் இருந்தது. So you couldn't see like that. If you want to talk, you have to go and see. அவரால் சரியாக கூட பார்க்க முடியவில்லை. அவரிடம் பேசுவதற்கு கூட மிக அருகில் சென்று பேச வேண்டும். I was going around. நான் ஆனால் மிக உற்சாகத்துடன் கீர்த்தனம் செய்து கொண்டிருந்தேன். Feels good to have the energy to serve Krishna intense. கிருஷ்ணருக்கு சேவை செய்ய நமக்கு சக்தி இருப்பது சிறப்பு. Sometimes people say, "Oh, you have to pray to Krishna for free from the material world, like the garden." I didn't pray for those things. கிருஷ்ண பகவானிடம்
எனக்கு சேவை செய்வதற்கு ஆர்வம் கொடுங்கள், இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுதலை தாருங்கள், நான் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேண்டுவார்கள். நான் அப்படியெல்லாம் வேண்டுவது I கிடையாது. ask Krishna, please give me good health. நான் கிருஷ்ணனிடம் எனக்கு தயவு செய்து நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்குங்கள் என்று கேட்பேன். Only Krishna can give you good health. நல்ல ஆரோக்கியத்தை கிருஷ்ண பகவானால் மட்டுமே வழங்க முடியும். Not doctor or you can do exercise. மருத்துவரோ அல்லது உடற்பயிற்சியோ அல்ல. Isn't it? So I always pray to Krishna, please give me good health. I can sing and dance. கிருஷ்ண பகவானிடம் நான் பாடுவதற்கும் ஆடுவதற்கும் நல்ல ஆரோக்கியத்தை வழங்கும்படி வேண்டிக் கொள்வேன். So anyway, 6 days they had the festival, and one of the days they had a flower abhishek of all the deities. தொடர்ந்து 6 நாட்கள் அந்த திருவிழா நடைபெற்றது. அதில் ஒரு நாள் மலர் அபிஷேகம் நடத்தப்பட்டது. They had so much flower, you can't imagine. All the flower in Malaysia together, they had it in one room. கற்பனை கெட்டாத அளவிற்கு மலேசியாவை முழுவதும் போல மலர் அங்கே குவிந்திருந்தது. Yellow, red, white, rose petals. மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், வெள்ளை நிறம் என்று அனைத்துமே ரோஜா மலர் இதழ்கள். So they had some people at the back of the altar. They bought all the flowers in a big sacks, and then they had a small basket. They would give only Prabhupada disciple on the altar. Krishna Balaram is high, like Krishna Balaram, very high on the altar. The flowers up to the neck. So much flower. பெரிய The whole பெரிய altar was full of flowers. பெரிய பெரிய பைகளில் பூஜாரிகள் அந்த மலர் இதழ்களை வைத்துக் கொண்டு பிறகு சிறிய சிறிய பைகளில் கொடுத்து கிருஷ்ண பலராமர் மீது மலர்களை தூவினார்கள். உங்களுக்கு தெரியும் கிருஷ்ண பலராமருடைய உயரம் எவ்வளவு என்று பிருந்தாவனத்தில் அவருடைய கழுத்து வரையில் மலர் இதழ்கள் குவிந்து விட்டன. Everybody on the altar, including all inside the flower. அந்த விக்கிரக மேடையில் இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களுமே மலர் இதழ்களால் மூடப்பட்டிருந்தன. I think like we are more happy than Krishna because Krishna is great. ஆனால் நமக்கு கிருஷ்ணரை விட மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த மலர்களை தூவும் பொழுது. And the most fun part is when we are uncovering the flower and throwing at the devotees. அதைவிட கிருஷ்ணர் மீது குவிந்திருந்த மலர்களை எடுத்து பக்தர்கள் மேல் வீசுவது இன்னும் மகிழ்ச்சியாக இருந்தது. And so they had a small basket, we were just throwing at the people. ஒரு சிறிய பிளாஸ்டிக் பையில் எடுத்து பக்தர்கள் மீது வீசுவோம். The floor of the Krishna Balaram Mandir was this thick flowers. இந்த தடுப்பிற்கு கிருஷ்ண பலராம மந்திரத்தில் மலர் இதழ்களால் மூடப்பட்டிருந்தது. I don't know what they did with it because all the flowers down there. They were lying in it and they're all in the sari, those flower stains. உடல் முழுவதும் சேலைகளிலும் டோட்டிகளிலும் இந்த மலர் இதழ்கள் எல்லாம் மாட்டி அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தனர். You can actually feel the presence of Prabhupada and Krishna at that time. அந்த நேரத்தில் So fantastic. அந்த நேரத்தில் கிருஷ்ணர் பிரபுபாதர் அங்கே இருப்பதை நம்மால் உணர முடிந்தது. So and I was there 1975 when they opened the temple. 1975ஆம் ஆண்டு அந்த ஆலயத்தை திறக்கும் பொழுது நான் அங்கே இருந்தேன். Got initiated. I have the video. அங்கே எனக்கு தீட்சையும் கிடைத்தது. அந்த பட நாடகம் என்னிடம் இருக்கின்றது. So they had every day the 6 days festival. They had every day they had at the Goshala. They had a big hall. There would be Prabhupada disciples speaking, and they had a proper series they were showing on the screen. 6 நாட்களும் கோஷாலாவில் ஒரு மண்டபம் இருந்தது. அங்கு சொற்பொழிவுகள் நடக்கும். அந்த பிரபுபாதருடைய படங்களும் காண்பிக்கப்படும். And the devotee who took the video of me getting the beats, his name is Jadubar. அந்த வீடியோவை எடுப்பவர் யதுபார் பிரபு. Yeah, he told me in the morning, he said, you're going to be star today. I said, yeah, I don't mind. என்னுடைய அந்த படத்தை பதிவு செய்த யதுவர பிரபு நீ இன்று ஒரு நட்சத்திரம் என்று கூறினார். They showed it in the screen, big screen. பெரிய
பெரிய அந்த அந்த படத்தில் என்னுடைய படம் காண்பிக்கப்பட்டது. And I told the story last time I was here. கடந்த முறையும் இந்த கதையை நான் கூறியிருக்கின்றேன். Jayapataka Maharaj is very famous in Malaysia. மலேசியாவில் ஜெயபதக மகாராஜ் அவர்கள் மிகவும் பிரபலமானவர். He is the one who recommended me to Prabhupada. பிரபுபாதரிடம் தீட்சை பெறுவதற்கு எனக்கு சிபாரிசு செய்தவர் அவர்தான். So I love him for that. அதனால் அவரை நான் அதிகம் நேசிக்கின்றேன். And I have many stories about Jayapataka Maharaj. ஜெயபதக மகாராஜ் பற்றி எனக்கு நிறைய கதைகள் உள்ளன. So he is the one who said, "Would you like to get initiated by Prabhupada?" அவர் என்ன கேட்டார், பிரபுபாதரிடம் தீட்சை பெற நீ விரும்புகின்றாயா என்று. 1 week before. ஒரு வாரத்திற்கு முன்பு. No disciple course. இந்த சீடர்கள் பயிற்சி எல்லாம் கிடையாது. So I didn't understand. I was only 9. அப்பொழுது எனக்கு வயது 9 மட்டுமே. I didn't even speak English. எனக்கு ஆங்கிலம் பேசக்கூட தெரியாது. And spoke Bengali, but all the bad words only. எனக்கு வங்காள மொழி மட்டும் தெரியும், ஆங்கிலத்தில் கெட்ட வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும். I was very bad. But I was sincere about chanting Hare Krishna. ஆனால் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை ஜெபிப்பதில் நான் சீரியஸாக இருந்தேன். The day I joined, நான் அந்த இயக்கத்தில் இணைந்த பிறகு the very next day I was chanting 60 rounds. அந்த மறுநாளே நான் 16 மாலைகள் ஜெபிக்க ஆரம்பித்தேன். From the age of 6. 6 வயதிலிருந்து. I wouldn't eat till I finished my round 16. என்னுடைய சுற்றுகளை ஜெபித்து முடிக்கும் வரையில் நான் சாப்பிட மாட்டேன். In the temple, before I left the temple. ஆலயத்திலிருந்து நான் வெளியே வருவதற்கு முன்பாக People, they go around Tulsi, they move around, just stay in one place, look at the deity and chant. சிலர் துளசி மகாராணியை வலம் வந்து ஆலயத்தை வலம் வந்தெல்லாம் ஜெபிப்பார்கள். நான் ஒரே இடத்தில் அமர்ந்து ஜெபம் செய்வேன். If you're 6 years age, it's very difficult to sit in one place. 6 வயது சிறுவனால் இவ்வாறு ஒரே இடத்தில் அமர்ந்து ஜெபம் செய்வது முடியாத காரியமாகும். So sometimes devotees say that you take up Krishna consciousness where you left off from previous life. சிலர் கூறுகின்றார்கள், இந்த கிருஷ்ணன் உணர்வை நாம் எங்கு விட்டோமோ அங்கிருந்து தொடர்கிறோம் என்று. I feel in my case I was left off. I'm starting. எனது சூழ்நிலையில் நான் நம்புகின்றேன், நிச்சயமாக நான் விட்டதை தொடர்கின்றேன் என்று. Because all my friends they can't wait to finish the japa time, so they can go to take a shower. ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஜபத்தை முடிக்கும் வரையில் பொறுமையாக இருக்க மாட்டார்கள். பாதியில் விட்டுவிட்டு பிரசாதம் சாப்பிட்டு ஓடி விடுவார்கள். And then they do other things, but I'm very serious about my round. வேறு வேலையெல்லாம் அவர்கள் செய்வார்கள். ஆனால் நான் ஜபம் செய்வதில் மட்டும் கவனமாக இருந்தேன். Sometimes the age is not important. It's your Krishna conscious platform is what matters. சில சமயங்களில் வயது என்பது முக்கியமல்ல, கிருஷ்ண உணர்வில் எந்த நிலையில் நாம் இருக்கின்றோம் என்பது முக்கியம். So I felt that. So Maharaj said, I was like jumping up and down. Yes. மகாராஜ் என்னை கேட்ட பொழுது தீட்சை பெற விரும்புகிறாய் என்று நான் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன். That was 1975. அது 1975ஆம் ஆண்டு 6th of April. ஏப்ரல் 6ஆம் தேதி Krishna Balaram Mandir opening. கிருஷ்ண பலராம் கோயில் திறப்பு விழா கண்ட நாள். You can go to Loi Bazaar in Krishna Balaram Mandir for 1 rupee 50 paisa. கிருஷ்ண பலராம் மண்டிலிருந்து லோய் பஜாருக்கு 1.5 பைசாவில் சென்று விடலாம். You know how much now? 200 rupees. இப்பொழுது எவ்வளவு தெரியுமா? 200 ரூபீஸ். And you can come out of the temple. Both sides of the road is full of forest. அப்பொழுது ஆலயத்திலிருந்து வெளியில் வந்தால் இரு மருங்கிலும் வெறும் காடுதான். You could walk out of the temple, whichever side you go, you can see Nilgai, blue cows, that they roam around the forest. You can see right there near the temple, blue cows, Nilgai, type of cows. அந்த ஆலயத்திலிருந்து வெளியில் வந்தால் எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மிருகம் அங்கு சுற்றி திரியும். And peacocks on top of our temple.
ஆலயத்தின் மேல் நிறைய மயில்கள் இருக்கும். All night. We can't sleep. But they're on the roof. இரவு முழுவதும் சத்தமிட்டுக் கொண்டிருக்கும், உறக்க கூட முடியாது. You have to go to Vasana to see peacock. ஆனால் இப்பொழுது மயில்களே கிடையாது. மயில்கள் பார்க்க வேண்டுமானால் பர்சனாவுக்கு செல்ல வேண்டும். Now, if you want to roll in the ground in the dust, it's only construction dust. இப்பொழுது பிருந்தாவன தூசில் நீங்கள் புரள விரும்பினால் கட்டடம் கட்டுவதற்கு கட்டி எஞ்சி இருக்கின்ற அந்த தூசில் தான் நீங்கள் புரள வேண்டும். And if you want to drink Yamuna water, you can't. It's so. யமுனா நதி நீரை பருக விரும்பினால் கூட முடியாது. We used to drink Yamuna water to see the bottom of the water and sand. அந்த காலத்தில் யமுனா நதியில் நீரின் அடியில் இருக்கின்ற மணலை கூட பார்க்க முடியும், அவ்வளவு தெளிந்த நீர். So when you read Krishna book, you could practically see what it was 5,000 years ago. கிருஷ்ணா புத்தகத்தை வாசித்தால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு யமுனை நதி எப்படி இருந்தது என்பது நமக்கு தெரியும். So it's only 1975 and so much change. Kali Yuga. 1975 ஆண்டே அவ்வளவு மாற்றம், கலியுகத்தின் தாக்கம். So now, if you want to really see Vrindavan, you have to have that vision, go deeper in spiritual vision to be able to see what it really is. நாம் பிருந்தாவனத்துக்கு செல்ல விரும்பினால் இந்த ஆழமான பார்வை நமக்கு இருக்க வேண்டும். பிருந்தாவனம் என்றால் உண்மையில் என்னவென்று. So I got to witness Krishna Balaram Mandir opening and Mumbai also. இந்த கிருஷ்ண பலராம் ஆலய திறப்பு விழா, அதோடு மும்பை ஆலய திறப்பு விழாவும் நான் கண்டிருக்கின்றேன். Srila Prabhupada wanted to, they wanted to have the Mumbai temple open when Srila Prabhupada was still here. பிரபுபாதர் இருக்கும் பொழுதே அந்த மும்பை ஆலயத்தை திறப்பு விழாக்கான பக்தர்கள் விரும்பினார்கள். They couldn't have it ready on time. ஆனால் அந்த ஆலயம் அந்த நேரத்தில் பூர்த்தி அடையவில்லை. Prabhupada already passed away in 1977, so they opened the following year. பிரபுபாதர் 1977 ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார். மறு ஆண்டு 1978 ஆண்டு தான் அந்த ஆலயம் திறப்பு விழா கண்டது. 78 hours, 12 years. 1978 ஆண்டில் எனக்கு 12 வயது. Already Brahmana. பிராமணத்தில் சேர்க்கப்பட்டிருந்தேன். And there's 11. 11 வயது. Like if you were 12 years old and you're Brahmana initiated, you're a big man in this one. 12 வயதில் ஒரு பிராமணத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த இஸ்கானில் ஒரு மாமனிதர். They treat you like GBC. அப்பொழுது ஆளுநர் மன்ற ஆணையர் GBC அளவிற்கு மதிப்பு கொடுப்பார்கள். I said, be careful, I'm a Brahmana. Watch out. பத்திரமாக இருங்கள், நான் பிராமணன், கவனமாக இருங்கள் என்றெல்லாம் கூறுவேன். So I had a Brahman thread up to my knees. என்னுடைய பிராமணன் முட்டி வரை. Because those days the Brahman thread is this big. அந்த காலகட்டத்தில் பிராமணர்கள் எல்லாம் இவ்வளவு நீளம் இருக்கும். Especially for foreigners. குறிப்பாக வெளிநாட்டவர்களுக்காக அந்த அளவில் தயார் செய்யப்பட்டது. So I was a small kid, so the Brahman thread was really big. Brahman thread was bigger than me. நான் ஒரு சிறுவனாக இருந்தேன், என்னுடைய பிராமண நூல் என்னை விட நீளமாக இருந்தது. Anyway, so Tamal Krishna Maharaj, he said he wanted to come to Mumbai with me for the opening. I said, yeah, sure. தமிழ் கிருஷ்ணா மகாராஜ் அவர்கள் மும்பாய்க்கு என்னுடன் வருவதாக கூறினார்கள். நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். We went from Calcutta to Mumbai on a Rajdhani Express. நாங்கள் கல்கத்தாவில் இருந்து மும்பாய்க்கு ராஜ்தானி விரைவு ரயிலில் பயணமானோம். And there was one live member in Mumbai. He wants airplane. Very rich. மும்பாயில் ஒரு ஆயுள் உறுப்பினர் இருந்தார். அவர் விமானத்தில் செல்ல விரும்பினார். So he said, come on the plane. We can show the temple from the top above. விமானத்தில் என்னுடன் வாருங்கள், அந்த ஆலயத்தை ஆகாயத்திலிருந்து பார்க்கலாம் என்று அழைத்தார். Small plane only for 5 people can sit. ஒரு சிறிய விமானம், 5-6 பேர் அமரக்கூடிய சிறு விமானம். We went over the temple and they just gone down there. அதில் ஏறி நாங்கள் இந்த மும்பை இஸ்கான் ஆலயத்தை பார்த்தோம். And also, 78, everybody said they felt the presence of Prabhupada. அதே போல 1978 ஆண்டு பிரபுபாதர் இல்லாவிட்டாலும் கூட அவர் அங்கே இருப்பதாகவே பக்தர்கள் உணர்ந்தார்கள்.
very special time this year. மிக மிக சிறப்பான ஒரு தருணம் அது. This is a very special year because Krishna Balaram is opening, and then Melbourne, Perth, they all open this year. இந்த ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு. கிருஷ்ண பலராம் மந்திர், மெல்பர்ன், பெர்த் இந்த ஆலயங்கள் எல்லாம் 50ஆம் நினைவாண்டை கொண்டாடுகின்றன. And the temple today here. அதே போல இங்கே கூட ரிபோர்ட் பாடலில் கூட ஒரு ஆலயத்தை திறந்திருக்கின்றோம். And the temple in Melbourne, when they found out it was for the Hare Krishnas, they didn't want to sell us. அதே போல மெல்பர்ன் ஆலய கட்டிடத்தை கூட ஹரே கிருஷ்ணா வாங்குகிறார்கள் என்று தெரிந்தவுடன் அவர்கள் நமக்கு விற்க விரும்பவில்லை. So you know how they got it? எப்படி அவர்களுக்கு அது கிடைத்தது தெரியுமா? You heard of Mother Lisa Prabhu? மதுவிசா பிரபு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? He was a sannyasi. அவர் ஒரு சன்னியாசி. So he dressed up like a suit and tie. அவர் கோட் சூட் ஓடு தன்னை அலங்கரித்துக் கொண்டார். And he got the temple. அந்த தோட்டத்தில் தான் அந்த ஆலயத்தை அந்த கட்டிடத்தை அவர் வாங்கினார். For ISKCON. இந்த இஸ்கானுக்காக. They found out, oh, they are Hare Krishna, but they already too late. அதன் பிறகுதான் தெரிந்தது அவர் ஹரே கிருஷ்ணா என்று. ஆனால் அதற்குள் விற்பனை நடந்து விட்டது. Prabhupada told him to do that. Prabhupada இந்த ஆலோசனையை வழங்கியவர் பிரபுபாதர் அவர்கள். you can't outdo Prabhupada. He's more smart than anybody. பிரபுபாதருக்கு மிஞ்சியவர் யாரும் இல்லை. யாரை விடவும் அவர் அறிவில் மிஞ்சக்கூடியவர். And you know how Prabhupada got the deity for Londonishwara? லண்டனீஸ்வர விக்கிரகத்தை எப்படி பிரபுபாதர் பெற்றார் என்று உங்களுக்கு தெரியுமா? There was a family, Indian family, that's the family deity. ஒரு இந்திய குடும்பத்தின் குடும்ப விக்கிரகமாக அவர்கள் இருந்தார்கள் லண்டனில். Prabhupada was going around asking if anybody has a deity of Radha Krishna. பிரபுபாதர் அங்கே யாராவது ராதாகிருஷ்ண விக்கிரகம் வைத்திருக்கின்றார்களா என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். This family said, yeah, we can give you. அந்த குடும்பம் நாங்கள் வைத்திருக்கின்றோம், நாங்கள் கொடுக்கின்றோம் என்றார்கள். Maybe, not completely said yes. முழுமையாக அல்ல, கொடுக்க முடியும் என்று அரை மனதில் கூறினார்கள். Prabhupada said, can you give us today? இன்றே கொடுக்க முடியுமா என்று பிரபுபாதர் கேட்டார். Come over, or முடியும் talk about it. பாருங்கள் நாம் பேசுவோம் என்று சொன்னார்கள். We'll only talk about it. We come over. நாம் பேசுவோம் என்று தான் So சொன்னார். Prabhupada went to their home. அவர் வீட்டுக்கு பிரபுபாதர் சென்றார். Ramakrishna Maharaj, Brahmananda, Shamashundar. ராமகிருஷ்ண மகாராஜ், ராமநாத, ஷாமசுந்தர் Very big guys. எல்லாம் மிக மிக பெரிய உருவம் கொண்டவர்கள். So they went to their home. அவர் வீட்டுக்கு சென்றார்கள். Prabhupada said, I'll talk to the man. பிரபுபாதர் கூறினார், அந்த மனிதரோடு நான் பேசுகின்றேன். And you go ahead and take the deal. நீங்கள் போய் விக்கிரகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். So Prabhupada was very busy talking to him. அவரோடு மிக மிக வேகமாக பேசிக் கொண்டிருந்தார். And he was looking around like, go ahead, take it. பேசிக்கொண்டே போய் எடுத்துக் கொள்ளுங்கள் விக்கிரகத்தை. Prabhupada keep talking. பிரபுபாதர் தொடர்ந்து பேசிக் Very busy talking. And Prabhupada keep looking, hurry up, take, go down. பேசிக்கொண்டே பார்த்துக்கொண்டே சீக்கிரம் எடுத்துக் கொள்ளுங்கள் விக்கிரகத்தை. And when Prabhupada saw they already went, he said, okay, I gotta go now. அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றவுடன் பிரபுபாதர் அவரிடம் சரி நான் இப்பொழுது புறப்பட வேண்டும் என்றார். Go quick, drive fast. காரில் நுழைந்து வேகமாக செல்லுங்கள் என்று சொன்னார். So I got the Londonishwara. இவ்வாறுதான் லண்டனீஸ்வரர் நமக்கு கிடைத்தார். So Prabhupada was very smart. பிரபுபாதர் மிக மிக புத்தி கூர்மை உள்ளவர். So, and another thing I forgot to say about Krishna Balaram Mandir. So they bought special brahmanas to do the puja. கிருஷ்ண பலராம் மந்திர் திறப்பு விழாவை பற்றி இன்னும் ஒரு கருத்து நான் கூற வேண்டும். அந்த திறப்பு விழாவிற்கு கை தேர்ந்த பிராமணர்களை அழைத்திருந்தார்கள். Because the local brahmanas would criticize Prabhupada if they didn't do it. உள்ளூர் பிராமணர்கள் பிரபுபாதரை குறை கூறிக்கொண்டிருந்ததனால் அவர்களை அழைக்கவில்லை. Just Prabhupada did it just a formality. பிரபுபாதர் ஒரு சம்பிரதாயத்திற்காக தான் அவர்களை அழைத்திருந்தார். So they have the video. Prabhupada didn't like those brahmanas doing the puja, but he just did it, and he looked very happy. அந்த பூஜையை நடத்தி கொண்டிருந்த பிராமணர்களை பார்த்து பிரபுபாதருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை. So now we have our own brahmanas. ஆனால் இப்பொழுது நம்முடைய சொந்த பிராமணர்கள் பூஜைகளை நடத்துகின்றார்கள். So the idea of
having this temple is not just having a temple like people have, is actually preaching centers. இந்த ஆலயத்தை உருவாக்கியது மற்றவர்கள் ஆலயத்தை திறப்பது போலன்று உண்மையில் பிரச்சாரம் செய்வதற்காக. You don't need to go to many places. Everything is there in ISKCON. எங்கு சென்றாலும் கிருஷ்ண பக்தி நிலையங்களில் அனைத்து வசதிகளும் உள்ளன. You go to any temple, Vrindavan, Mayapur, Mumbai, Delhi, you can't get in the temple. It's packed with people. விருந்தாவன், மாயாப்பூர், டெல்லி, மும்பை எங்கு சென்றாலும் ஆலயங்களில் கூட்டம் நிரம்பி வழிகின்றது. Because our temple is a preaching place. ஏனென்றால் நமது ஆலயங்கள் பிரச்சார மையங்கள். So dynamic that when they come to ISKCON, they feel like it's so spiritually enlivening and so dynamic that they love it. அவ்வளவு சக்தி வாய்ந்தவை நமது ஆலயங்கள். யார் வந்தாலும் அந்த சக்தியையும் அந்த உற்சாகத்தையும் உணர்கின்றார்கள். Krishna Balaram did every day, like especially the weekend, people come from everywhere and they're dancing in the courtyard. பிருந்தாவனத்தில் கிருஷ்ண பலராம் மந்திரத்தை பார்த்தீர்களானால் வெளியிலிருந்து வார இறுதியில் வெளியிலிருந்து எல்லாம் வந்து அவர்கள் கீர்த்தனத்தில் ஆடி பாடி குதிக்கின்றார்கள். So one mother, she came from Melbourne also. ஒரு மாதர் மெல்பர்னில் இருந்து வந்திருந்தார். She is the top book distributor in the world, second top. அவர் உலகிலேயே புத்தக விநியோகத்தில் இரண்டாவது உயர்ந்த நிலையில் இருந்தார். Indian lady, not Western. ஓர் இந்திய பெண்மணி, மேற்கத்திய பெண்மணி அல்ல. Indian lady, oh, I'm cooking, I don't have time to do books. But she just on the street every day. வழக்கமாக இந்திய பெண்மணிகள் எனக்கு நேரமில்லை, நான் சமைக்க வேண்டும் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் இந்த பெண்மணி புத்தக விநியோகத்தில் உலகிலேயே இரண்டாம் நிலையை பிடித்திருக்கிறார். Stop at the red light and sell a book to a driver. சிவப்பு சமிக்க விளக்கையில் காரை நிறுத்திவிட்டவர்களிடம் சென்று புத்தகம் விற்பார் இந்த பெண்மணி. I don't know, she's empowered. எவ்வளவு இவர் சக்தி பெற்றார் என்பது நமக்கு தெரியும். No secret. இதில் எந்த ரகசியமும் இல்லை. Anyway, so she was in Vrindavan. அப்பொழுது அவரும் பிருந்தாவனத்தில் இருந்தார். So she said, oh, ISKCON is too crowded, it's not peaceful. So I went to Gaudiya Math. அவர் கூறினார், நமது கிருஷ்ண பக்தி நிலையங்களில் அதிகமான கூட்டம், வசதியாக இல்லை, நான் கௌடிய மடத்திற்கு செல்ல போகின்றேன் என்றார். Not many people there. You can sit there peacefully and the cow comes, they lick your face. It's so nice. கௌடிய மடத்தில் இவ்வளவு கூட்டம் இல்லை, அமைதியாக இருக்கின்றது, சிலரே இருக்கின்றார்கள், பசுக்கள் வருகின்றன, எனது கண்ணங்களை எல்லாம் நக்குகின்றன என்றெல்லாம் கூறினார். She was telling me the wrong person. உண்மையில் அவர் ஒரு தவறான நபரிடம் இதை கூறிவிட்டார். I told her, it's nonsense. You're telling me all this nonsense. Don't tell me that. நான் கூறினேன், நீங்கள் பேசுவதெல்லாம் அபத்தம். என்னிடம் இவ்வாறு பேசாதீர்கள் என்று சொன்னார். Not here for the cow to come lick our face. We're here to serve Krishna. இங்கு நாம் வந்திருப்பது பசுக்கள் வந்து நமது கண்ணத்தை நக்குவதற்காக அல்ல, கிருஷ்ண பகவானுக்கு சேவை செய்வதற்காக. Oh, I didn't go to America just so you can sit peacefully and the cow will come by and lick your face. இவ்வாறு இருந்தால் பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு செல்லாமல் அந்த பசுக்கள் வந்து கண்ணத்தை நக்க வேண்டும் என்று இங்கே அமைதியாக அமர்ந்திருப்பார். We're not worried about our own shanti, peaceful. We want to see the world become Krishna conscious. We sacrifice ourselves. நாம் ஓம் சாந்தி என்ற அமைதியை விரும்பவில்லை, உலகமே இந்த கிருஷ்ண உணர்வில் அமைதி பெற வேண்டும் என்று விரும்புகின்றோம். Preaching is the essence. பிரச்சாரம் என்பதுதான் நமது முக்கியத்துவம். If you sit on the tree, who is going to come? நாம் வெறுமனே அமர்ந்து கொண்டிருந்தால் யார் வருவார்கள்? This is why we have Mumbai and Bombay, all this stuff, and Vrindavan, Mayapur, big temples, so people will come and chant Hare Krishna. இதனால்தான் மும்பாய், மாயாப்பூர், விருந்தாவன் என்ற ஆலயத்தில் எல்லாம் பெரிய ஆலயங்களை நாம் திறந்திருக்கின்றோம், மக்கள் வருவதற்காக. In Mayapur, they are going outside the gate and eating pushka. You know that is pani puri. மாயாப்பூரில் வேறு கேட்டுக்கு வெளியில் சென்று புஷ்கா பானிபூரி சாப்பிடுகிறார்கள். You know pani puri? They mix it. If you look at it only. அவர்கள் எப்படி பானிபூரி தயார் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் அதை சாப்பிட மாட்டீர்கள். The sweat coming is extra salty. வியர்வை வந்து மேலும் அங்கு கரிப்பை, உப்பை அதிகரிக்கும். But that's what gives the flavor. அதுதான் நமக்கு சுவை தருகிறது.
தருவதாக. Anyway, so they have Pani Puri inside our temple, offered to Krishna. So you don't need to go outside. ஆனால் அதே பானிபூரி ஆலயத்தின் உள்ளே கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டும் விற்கப்படுகின்றது. Everything is available in Krishna consciousness. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கானில் எல்லாமே நமக்கு கிடைக்கின்றது. So Prabhupada made our ISKCON temple that's complete in every way. பிரபுபாதர் நமது இஸ்கான் ஆலயங்களை பூரணத்துவமாக அனைத்து வசதிகளும் கிடைக்கக்கூடியதாக You செய்திருக்கின்றார். want nice prasadam, come to ISKCON. All wonderful prasadam. நல்ல பிரசாதம் வேண்டுமா? அருமையான பிரசாதம் எல்லாம் நமது இஸ்கான் ஆலயங்களில் கிடைக்கும். I am one of the cooks, நான் ஒரு சமையல்காரராக இருந்தேன். not Malaysian cooking, Western cooking. மலேசியா சமையல்காரர் அல்ல, மேற்கத்திய சமையல்காரர். Otherwise it will be extra salt. Too hot here. It's sweating too much. இங்கு வந்தால் நானும் என்னுடைய வியர்வையை அதில் போட்டு விடுவேன், ஏனென்றால் இங்கு அதிக வெப்பம். In whole of ISKCON, you can go to our temple in Melbourne for lunch. You have 3 subjis, one with paneer, halwa, mango, milkshake, you name it, free. நமது எல்லா ஆலயங்களிலும் நமது மெல்பர்ன் ஆலயத்திற்கு வந்திருக்கிறானால் உங்களுக்கு இலவசமாக உணவு, 3 சப்ஜி, பன்னீர், ஹல்வா எல்லாம் கிடைக்கும். The donation box is always empty. அந்த நன்கொடை பெட்டிகள் இருக்கின்றன, ஆனால் எல்லாமே காலியாகத்தான் இருக்கும். Sometimes people put 1 or 2 coin, you can hear from the road. சில சமயங்களில் சாலையிலிருந்து கேட்கும் ஓரிரு நாணயங்களை மட்டுமே போடுவார்கள். Because they're too busy eating, they're not trying to put money. ஏனென்றால் சாப்பிடுவதிலேயே அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள், நன்கொடை வழங்குவதற்கு நேரமில்லை. Mostly Indian people are coming to eat. பெரும்பாலும் இந்தியர்களே அங்கு சாப்பிட வருவார்கள். They love it. They're coming from here, like that, putting. அவர்கள் மிக விரும்பி சாப்பிடுவார்கள். And there's one guy, he comes, every time his pants falling off because belly is coming. ஒவ்வொரு முறை பெரிய வயிறினால் அவருடைய கால் சட்டை வெளியில் வந்து கொண்டிருக்கும், ஆனால் ஒவ்வொரு நேரமும் வருவார் சாப்பிடுவார். Prabhupada's mercy. பிரபுபாதருடைய கருணை. Prabhupada started with Hare Krishna movement in Prasadam. பிரபுபாதர் இந்த ஹரே கிருஷ்ண இயக்கத்தை பிரசாதத்தோடு தான் ஆரம்பித்தார். Even in the khichdi they are putting paneer. கிச்சடியில் கூட இன்று பன்னீர் இருக்கின்றது. So rich. நம்ம அவ்வளவு செல்வந்தர்கள். And when you sit down to eat, you just want simple vegetable, you put all the paneer away. You don't want to eat. That's rich we are. சிலர் வெறும் அந்த கிச்சடியில் இருக்கின்ற அந்த காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டு விட்டு பன்னீரை ஒதுக்கி வைப்பார்கள். அவ்வளவு செல்வந்தர்களாக நாம் இன்று. If you are an ordinary person, you're rich, you drive in BMW, for breakfast they have a sandwich, you break your teeth. That's what they eat. Rich people, they eat some sandwich. They're not eating wealthy food. செல்வந்தர்கள் BMW கார் எல்லாம் ஓட்டுகின்றார்கள், ஆனால் பசியாறுவது சாண்ட்விச், உலர்ந்த ரொட்டியினால் செய்த சாண்ட்விச். Sandwiches look like this, it's like cardboard. இந்த சாண்ட்விச் என்பது அடுக்கு ரொட்டி என்பது இந்த ஒட்டுப்பலகை போன்றுதான். And we brahmacharis, they're having breakfast, puri, halwa, khichdi, paneer, no in the world eat like that. ஆனால் நான் பிரம்மச்சாரிகளோ பூரி, பன்னீர், ஹல்வா என்று வெளுத்து வாங்குகின்றோம். So Prabhupada used to say, what is the difficulty? There's no austerity in Krishna consciousness. பிரபுபாதர் கேட்கின்றார், என்ன சிரமம்? எந்த ஒரு கட்டுப்பாடும் இதில் இல்லை. They said, they're complaining. What are you complaining about? பக்தர்கள் புகார் செய்கின்றார்கள். என்ன புகார்? அதிகமான கட்டுப்பாடுகள் இல்லை. Yeah, people with BMW, they're eating cardboard. And we don't have bank balance, but we're eating so opulent food like king. ஆனால் வெளியில் BMW கார் ஓட்டிக்கொண்டு இந்த உலர்ந்து போன ஒட்டு ரொட்டி சாண்ட்விச் சாப்பிடுகின்றார்கள். இந்த ஒட்டுப்பலகை போன்று நாம் செல்வந்தர்கள் இல்லை, ஆனால் ஆடம்பரமாக உண்ணுகின்றோம். But we need to understand that we have to remain loyal to Prabhupada, loyal to Krishna. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் பிரபுபாதருக்கு, கிருஷ்ணருக்கு, இந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். Our real business is to not become attached to facility, but we're here to
to preach Krishna consciousness, so we have this temple, so we can tell others about Krishna. நாம் வசதியை பார்த்து வரக்கூடாது, இந்த கிருஷ்ண உணர்வை பார்த்து வர வேண்டும். இந்த உணர்வை மற்றவர்களுக்கு வழங்குவதில் ஆர்வம் காட்ட வேண்டும். They have big temples, so you can sit and relax. பெரிய ஆலயம் வந்துவிட்டது என்று வெறுமனே உட்கார்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க கூடாது. Those are for preaching. நமது ஆலயங்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்வதற்காகவே. You don't become attached to the facilities that come along in serving Krishna. கிறிஸ்தருக்காக சேவை செய்வதில் வருகின்ற வசதிகளை நாம் மயக்கிவிடக் கூடாது. I'm staying in the Penang temple, the big temple. பினாங்கு பெரிய ஆலயத்தில் நான் தங்கி இருக்கின்றேன். It's so opulent. Every time you want to eat, you go down, there's always food there in the basket. மிகவும் ஆடம்பரமான ஆலயம். எப்பொழுது சாப்பிட சென்றாலும் பல வகையான பிரசாதம் பதார்த்தங்கள். One guy, I never saw him before. He was patching all this prasad. ஒருவர் வந்தார், நான் அவரை பார்த்ததில்லை. எல்லா பிரசாதத்தையும் பொட்டலம் கட்டி கொண்டிருந்தார். He saw me so shy, but என்னை பார்த்து விட்டவுடன் அவருக்கு வெட்கமாகி விட்டது. there's always prasad if you want, but our main reason we have this temple or the facility so we can serve Krishna and tell others about Krishna. வேண்டுமென்றால் நமக்கு எல்லா வசதிகளும் நமது ஆலயத்தில் இருக்கின்றன. ஆனால் நமது நோக்கம் கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, கிருஷ்ண பகவானை பற்றி மற்றவர்களுக்கு பிரச்சாரம் செய்வது. So Srila Prabhupada worked very hard. Prabhupada went to America. He said, I haven't come here to make money. I have come here to make you happy. Turn from the hippies into happies. பிரபுபாதர் கூறுகின்றார், நான் அமெரிக்காவிற்கு வந்தது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, சிரமப்படுபவர்களை மகிழ்ச்சியாக்குவது, ஹிப்பிகளை ஹேப்பிகளாக மாற்றுவது நமது நோக்கம். And you can see that ISKCON is an example of that society where people just have to sing and dance. That's all they have to do. Nothing. இயக்கம் மகிழ்ச்சிகரமானது என்பதற்கு இந்த கிருஷ்ண பக்தி இலக்கம் நல்ல ஒரு உதாரணம். பக்தர்கள் மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டு மாடிக்கொண்டும் இருக்கின்றார்கள். If you are happy, what do you do? Sing and dance. So that's நமக்கு மகிழ்ச்சி என்றால் என்ன செய்வோம்? பாடுவோம், ஆடுவோம். Krishna is the happiest person. கிருஷ்ண பகவான் தான் மிகவும் மகிழ்ச்சியான நபர். Go to work, playing flute. அவர் கோட் மாட்டிக்கொண்டு கழுத்து பட்டையெல்லாம் அணிந்து கொண்டு வேலைக்கு செல்வதில்லை, வெறுமனே புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்றார். You will find a businessman going to office playing flute. நீங்கள் ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர் இவ்வாறு அவருடைய அலுவலகத்துக்கு சென்று புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பதில்லை. So happiness is when we chant Hare Krishna and associate devotees and sing and dance. That's how you மகிழ்ச்சி எப்பொழுது வரும் என்றால் ஹரே கிருஷ்ணா ஜெபம் செய்வது, பக்தர்களை பார்ப்பது, இவ்வாறு பகவானுடைய நாமத்தை பாடி ஆடுவது. And sometimes they have a restaurant. There is people just simple restaurant, very simple. சில சமயங்களில் மிக எளிமையான உணவகங்கள் இருக்கின்றன. But very, very rich people come and eat there. ஆனால் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அங்கே வந்து சாப்பிடுவார்கள். Because the quality of the food. ஏனென்றால் அங்கு விற்கப்படுகின்ற உணவின் தரம். So you can have a huge temple, but if it's just a cow there, it's around, it's not dynamic. You won't feel. பெரிய ஒரு ஆலயத்தை வைத்துக் கொண்டு பெரிய கார்கள் வைத்துக் கொண்டிருந்தால் அங்கு எந்த பயனும் கிடையாது. So what makes even a small temple like this is that the liveliness of Krishna consciousness is what makes us have joy, happiness. இது போன்ற ஒரு சிறிய ஆலயமாக இருந்தாலும் கூட நமக்கு இருக்கின்ற அந்த உற்சாகம் என்பது மிக முக்கியம். அதுதான் நமது நோக்கத்தை நிறைவேற வைக்கும். Okay? Any questions? சரி, எதுவும் கேள்விகள்? I was told tomorrow is public holiday. நாளை பொது விடுமுறை என்று நான் கேள்விப்பட்டேன். So I was just taking my time. அதனால் எனது நேரத்தை நான் எடுத்துக் கொள்கின்றேன். Yes. Give some clarification regarding the Pushpanjali. After Pushpanjali, the flowers is having Shanam. So it's okay to go on the devotees.
பிரபுடைய கேள்வி, புஷ்பாபிஷேகம் செய்த பிறகு அந்த புஷ்பம் பிரசாதமாக மாறுகிறது, அதை தூக்கி பக்தர்கள் மீது எரியலாமா? That depends on you. அது உங்களை பொறுத்தது. So if it is samosa, we won't throw. சமோசாவாக இருந்தால் அதை தூக்கி எறிய மாட்டோம் அல்லவா? No, I'm giving that. பத்திரமாக வைத்துக் கொள்வோம். I'm not giving that. I'm not throwing it. So flower you can throw. It's a different thing. ஆனால் மலரை நாம் எரியலாம், அது வித்தியாசமானது. Prabhupada used to also. பிரபுபாதர் கூட இவ்வாறு இருந்திருக்கின்றார். We never found any flower landing on the floor because it's coming from Prabhupada's hand. You get every bit of it. ஆனால் பிரபுபாதருடைய கரத்திலிருந்து விழுந்த மலர்கள் எதுவும் தரையில் வீழ்ந்ததில்லை. அதை பிடிப்பதற்கு நாங்கள் எல்லாம் தயாராக இருப்போம். In Mayapur, sometimes they throw prasad. மாயாப்பூரில் சில சமயம் பிரசாதத்தை தூக்கி எறிவார்கள். It can happen. They get carried away. சில சமயங்களில் நாம் மிக மிக உணர்ச்சி வசப்பட்டு இதையெல்லாம் செய்வோம். But it didn't land on the floor. ஆனால் எவ்வாறு அங்கெல்லாம் அந்த பிரசாதம் தரையில் விழுவது கிடையாது. It was getting to the air. எப்பொழுது பிடிக்கலாம் என்று அனைவரும் பிடித்துக் கொண்டிருப்பார்கள். They fall on your head and your body. They lift you up. தலையில் விழுந்தாலும் உடலில் விழுந்தாலும் அதை கூட நக்கி விடுவார்கள். That's the respect. அப்பொழுது மரியாதை பிரசாதத்தின் It's மீது. happening in the ways of yak. No, but this is, we understand that the respect for prasad is land this thing they still use. நமது உடலில் விழுந்தால் கூட பிரசாதத்தின் அருமை நமக்கு தெரியும். நிச்சயமாக அதை நாம் விட மாட்டோம். But if it is so much, you can lie in the food. That's different. We will throw it if there is so much. ஆனால் பிரசாதம் மிக அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அதை நாம் எரிய வேண்டியதான் வரும். But it doesn't happen. We need to maintain the status of the sanctity of the prasad. ஆனால் வழக்கமாக பிரசாதத்தை நாம் தூக்கி எறிவதில்லை. அதனின் புனித தன்மையை நாம் எப்பொழுதுமே காப்பாற்றுகின்றோம். But sometimes the spiritual master or someone very special, they may throw, but they're aiming at you. You have to catch it before. சமயம் நம்ம ஆன்மீக குரு அல்லது பக்தர்கள் பிரசாதத்தை தூக்கி எறிவார்கள். ஆனால் பக்தர்கள் அதை பிடிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் எறிகின்றார்கள். அதை பிடிப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். The flower you can throw. ஆனால் மலர்களை நாம் எறியலாம். Some things you are allowed to throw. அதற்கு அனுமதி உண்டு. This Mahaprasad, like clothes, it's also Mahaprasad. It's offered, devotees, worn by pure devotees. You can worship. We don't throw it. There are certain things that have a certain way of dealing with it. மாறாக தூய பக்தர்கள் அணிந்த ஆடைகள் மகாபிரசாதமாக கருதப்படுகிறது. இவைகளை எல்லாம் நாம் தூக்கி எறிய முடியாது. Good question. நல்ல கேள்வி. Yes, ma'am. Hare Krishna. Just want to make an inquiry. Did Srila Prabhupada, during his times, earlier days, he was on King Square and so many other places, black and white photography talking about. Did his photographers, did Prabhupada allow anyone to take photographs? That's a question. And where are all these photographs that have been preserved by Yadurga? Are they collected fully? Yeah, the thing is, பிரபுடைய கேள்வி, அந்த காலத்தில் டாம்சின் ஸ்கொயர் போன்ற இடங்களில் எல்லாம் கருப்பு வெள்ளை நிற புகைப்படங்கள் நிறைய எடுக்கப்பட்டிருக்கின்றன, குறிப்பாக யதுபிரதாஸ் பிரபு அவர்களால். அந்த படங்களை எடுப்பதற்கு பிரபுபாதர் அவர்கள் அனுமதி அளித்தார்களா? அதோடு அந்த புகைப்படங்கள் எல்லாம் இன்று எங்கு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன? See, those days, not everybody had a camera. அக்காலங்களில் அனைவரிடமும் இந்த புகைப்பட கருவி கிடையாது. That's one thing. So, if somebody who is actually taking photos, they are allocated people. அதனால் புகைப்படம் எடுப்பதற்கென்று ஒரு சிலர் மட்டுமே இருந்தனர். There are certain devotees who have a camera and then they are allowed to take photos. It was like not everybody has a phone like can have photos. குறிப்பிட்ட பக்தர்கள் இந்த புகைப்பட கருவி வைத்திருப்பவர்கள் கேமரா, அவர்களுக்கு அந்த அனுமதி இருந்தது. And Prabhupada allowed. பிரபுபாதர் அதை அனுமதித்தார். Because, like I said, not everybody has camera and people who take photos, they are allowed to take. ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் பலரிடம்
இந்த கேமரா கிடையாது. அதனால் வைத்திருப்பவர்கள் புகைப்படம் எடுப்பதை பிரபுபாதர் அவர்கள் அனுமதித்தார்கள். I remember they were making movies of Prabhupada in Mayapur. நான் எனக்கு நினைவு இருக்கின்றது, மாயாப்பூரில் பிரபுபாதரை வைத்து திரைப்படம் எல்லாம் எடுத்தார். So we are going to parikrama from the temple, and they were on an ambassador or some band. They were on top. They're filming. நாங்கள் பரிகிராம் செல்லும் பொழுது அந்த வேனின் மீதெல்லாம் நின்று கொண்டு திரைப்படம் எடுப்பார்கள். And not everybody had camera, only them. ஆனால் அனைவரிடமும் இந்த கேமரா கிடையாது, அவர்களிடம் மட்டும்தான் அது இருக்கும். I didn't even know camera. I was looking at the camera. Wow, what is that? எனக்கு இந்த கேமரா பற்றி கூட தெரியாது, இது என்னவென்று பார்த்து கொண்டிருப்பேன். And Prabhupada pretty much liked the idea of taking photo of him. ஆனால் பிரபுபாதரை புகைப்படம் எடுப்பதை அவர் அதிகம் விரும்பினார். And even when Prabhupada was leaving the body in Vrindavan, they were asking, can you film me if you were... Yeah. பிருந்தாவனத்தில் பிரபுபாதர் தமது உடலை விட்டு பிரியும் தருணத்தில் கூட படம் திரைப்படம் எடுக்க முடியுமா என்று பிரபுபாதரிடம் அனுமதி கேட்டார்கள். And he said, yes, film me, I want to show how to live this body. சரி, எடுங்கள், எப்படி உடலிலிருந்து பிரிவது என்பதை நான் உலகிற்கு காண்பிக்க விரும்புகின்றேன். And even at the time of death, he was leaving his body on a deathbed, he was preaching. இவ்வாறு மரண படுக்கையில் இருக்கும் பொழுது கூட பிரபுபாதர் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள். But if you can find photos of Prabhupada, black and white stuff from that time, but not everybody has. ஆனால் இந்த கருப்பு வெள்ளை நிற புகைப்படங்கள் எடுக்கப்பட்ட காலத்தில் பலரிடம் இந்த கேமராக்கள் இல்லை. In the 60s, 70s, if people are still alive, you can make a research. Maybe some photo lying around somewhere, somebody's house, but then it's very difficult to find. 60ஆம் 70ஆம் ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட படங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த காலகட்டத்தில் இன்னும் உயிராக யாராவது இருந்தால் அவர்களை வைத்து நாம் இந்த ஆராய்ச்சி செய்யலாம். I have one small photo. Instead of someone gave me, instead of looking at Prabhupada, I was looking at the camera. So that's the photo. என்னிடம் ஒரு சிறிய புகைப்படம் இருக்கின்றது. பிரபுபாதரை பார்ப்பதற்கு பதிலாக அந்த கேமராவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். யாரோ அந்த புகைப்படத்தை எடுத்து என்னிடம் கொடுத்தார்கள். The way to know who person is me because I'm really staring at the camera. உண்மையில் யார் என்று பார்த்தால் நான் தான் அந்த கேமராவையே உற்று பார்த்து கொண்டிருக்கின்றேன். So Prabhupada allowed. பிரபுபாதர் இதையெல்லாம் அனுமதித்தார்கள். Anybody else? வேறு கேள்விகள்? Yes. Sorry. I just, I'm following some series of Prabhupada now, the videos and all that. That is okay. But I remember one time Yadurvara Prabhu mentioned about there is a place in Calcutta where he was born. I mean, his birthplace and his dispensary. The land there, have they acquired that monumental area? Actually, the monument there, isn't it? We had the land now. The birthplace, Prabhupada. We are under our ISKCON now. It's already under ISKCON. Yeah. We're taking care of it. பிரபுடைய கேள்வி, நான் பிரபுபாதருடைய பழைய திரைப்படங்களை எல்லாம் பார்ப்பது வழக்கம். பிரபுபாதர் பிறந்த இடம், அவருடைய இல்லம், அது இன்று இஸ்கான் உரிமையில் இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். கல்கத்தாவில். அதற்கு பிரபுவின் பதில், நிச்சயமாக இன்று அந்த சொத்து, அந்த நிலம் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் உரிமையில் இருக்கின்றது. Not only there, we also acquired a lot of the places in Navadip, Mayapur, pastimes of Chaitanya Mahaprabhu. That's falling apart. ISKCON, we are under us, so we renovated it, and we have it as trust, so they take care of these places. இங்கு கல்கத்தாவில் பிரபுபாதருடைய நினைவிடம் மட்டுமல்ல, மாயாப்பூரில் மற்ற இடங்களில் எல்லாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் ஓர் அறவாரியத்தை அமைத்து
அந்த சைத்தன்ய மகாபிரபு பிரபுபாதர் நினைவிடங்களை எல்லாம் உரிமையாக்கி கொண்டு வருகின்றது. How many churches and chapels Srila Prabhupada acquired in Europe or in UK? எத்தனை தேவாலயங்களையும் கிறிஸ்துவ பிரச்சார மையங்களையும் பிரபுபாதர் அவர்கள் நமது கிருஷ்ண ஆலயங்களாக மாற்றியிருக்கின்றார்கள். Not sure, but I know in Melbourne, the temple we have, it was a school. எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இன்று மெல்பர்னில் நாம் வைத்திருக்கின்ற கிருஷ்ணர் ஆலயம் ஓர் பள்ளிக்கூடமாக இருந்தது. Christian school. கிறிஸ்துவ பாடசாலை. I met one lady who actually went to their school. அந்த பாடசாலையில் கல்வி கற்ற ஒரு பெண்மணியை நான் சந்தித்தேன். And in Europe, Bhaktivedanta Manor, ஐரோப்பாவில் பக்தி வேதாந்த மன்னர். it's not a church, it belongs to George Harrison, but it's a heritage building. அது இந்த பக்தி வேதாந்த மாளிகை என்பது ஜார்ஜ், அது ஒரு தேவாலயம் அல்ல, ஜார்ஜ் ஹாரிசனுடையது. So when they bring the bhogam to offer to the deity, they have to go through the window. அங்கே விக்கிரகங்களுக்கு போகம் சமர்ப்பிக்க வேண்டுமானால் சன்னல் வழியாகத்தான் வரும். They put a table to walk out because they are not allowed to make changes. It's a heritage building. மேசைகளை அடித்து அது ஒரு பாரம்பரிய கட்டிடமாக இன்று இந்த பக்தி வேதாந்த மாளிகை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த மேசைகளை அடுக்கிதான் பிரசாதத்தை சன்னல் வழியாக கொண்டு வருவார்கள். இந்த பாரம்பரியத்தை அவர்கள் மாற்ற விரும்பவில்லை. And then we have Belgium, we have castle, Bangladesh. In Belgium. Yeah. I don't know if it's about church, but it's a castle. பெல்ஜியத்தில் இருக்கிற நமது ஆலயம் ஒரு மாளிகை தான். அது தேவாலயம் அல்ல, ஆனால் அது ஒரு மாளிகை. And in Canberra, in Australia, we have a church that belonged to as a church before, and it's now ISKCON. ஆஸ்திரேலியா கேன்பராவில் நமது ஆலயம் முன்பு தேவாலயமாக இருந்ததுதான். So I think Prabhupada would have accepted it. It's available. Turn it into a temple. தேவாலயமோ என்னவோ எதுவெல்லாம் நமக்கு கிடைக்கின்றதோ நிச்சயமாக பிரபுபாதர் அவர்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டார்கள். Where? Perth, it's all no, it's just a house. They got a land now to build a temple. பெர்த் ஆலயம் முன்பு தேவாலயம் அல்ல, அது ஒரு இல்லமாக இருந்தது. இப்பொழுது பக்கத்தில் நிலத்தையும் கொள்முதல் செய்து ஆலயம் கட்ட முயற்சி செய்கின்றார்கள். It's not a church. ஆனால் அது தேவாலயம் அல்ல. And New Mayapur, Reveal Mayapur, புதிய மாயாப்பூர் France, பிரான்ஸ் நாட்டில் big castle also. மிகப்பெரிய மாளிகை. So many rooms, but not enough rooms. பல அறைகள் இருக்கின்றன, ஆனால் பக்தர்கள் இல்லை. Okay, thank you. நன்றி. ஹரே கிருஷ்ணா.